ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நான் காயெலாம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பீன்ஸ், பன்னீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மசாலா போடும்போது போடுறதுக்காக. இப்போ இந்த டம்ளரால் தான் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு நம்ம எப்போதும் போல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகமும் வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டக்குன்னு செய்யலாம். அதே போல் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெறும் கேரட் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அதை மட்டும் கூட போட்டு செய்யலாம். இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். பன்னீரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்தோம்னாக்கா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதை லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா காய் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் காய் நறுக்கும் போது தான் அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சேன். ஸோ அந்த டைம் கரெக்டாக அதுக்கு ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பன்னீரும் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் சேர்த்துருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான். கரெக்டாக 2 விசில் ஹை ஃப்ளேமில் விடணும். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சைடு வந்து ரைத்தா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்ல, அதுக்காக. அடுத்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சைடு வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயத்தில் வரமிளகாய் தூள் போட்டு லெமன் போட்டு வச்சுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நமக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம்னாக்கா நமக்கு ரைத்தாவும் ரெடி ஆயிரும். ரொம்ப க்ரீமியாக பாருங்கள், ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 விசிலும் வந்துடுச்சு. அதில் ப்ரெஷர்லாம் போனோன்னே இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான